Hi friends, வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோகமான வீடியோ தான். நான் சோகமாகிறதோட நீங்களும் நிறையா சோகமாயிடுவீங்க. சரி என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம் வாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பாஸ்ட் ஒரு 4 நாளாக வீடே வந்துட்டு ஒரு கலேபுரமாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அம்மாவுக்கு வந்துட்டு முதலையே வந்து ஸோ நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஹிப் பெயின் வந்துருச்சு. வந்த புதுசில் அம்மா வந்தாங்க பார்த்தீங்களா, வந்த புதுசில் ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சோம் பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் லைட்டாக இறங்கியிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு லைட்டாக இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி இது பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். லைக் நடுவில் திருப்பி ஒரு வாட்டி வந்து இதுவாச்சு, இடுப்பு வலி வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க யூட்ரஸ் இறங்கியிருக்கனால தாண்டி எனக்கு அந்த மாதிரி அடிக்கடி வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ லாஸ்ட் 4 டேஸாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு முடியவே இல்லை, சுத்தம் முடியல. அவங்க வந்து இது யூஸ்வலாக வந்துட்டு எனக்கு முடியல, அதாவது லைக் கொஞ்சம் முடியல அப்படின்னாலுமே சமாளிச்சிருவாங்க எப்பவுமே. சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கவுச்சில் தான் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, பெட்டில் படுத்துட்டு இருந்தாலும் சரி, அவங்க வந்து எழுந்தே வரல அவங்க. நானும் போய் இப்போ கூட போயிட்டு இப்போல்லாம் ஓகே, முதல்ல சொல்கிறேன், போயிட்டு நான் போய் அம்மா கிட்ட வந்துட்டு வாமா அப்படின்னாலும் வரல. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்துட்டு, ஏன்னா அவங்க டக்குன்னே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப முடியலன்னா தான் சொல்லுவாங்க. லைக் சுத்தமாக முடியலடி என்னால் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ இங்கே வந்து இந்த ஊரில் வந்துட்டு வலி வந்துட்டு அவுட் ஆஃப் 10ல் உனக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வலி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ மேக்ஸ் நான் தெளிவாக பேசுகிறோன்னா எனக்கு கூட தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. சரி ஓகே, அந்த அந்த மேக்ஸிமம் வலியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10ல் வந்து 8 to 9 சொல்லிட்டாங்க. முடியவே இல்லை, என்னால் முடியவே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி போகலை. நாங்கள் எமர்ஜென்சி போனால் வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஒரு வாட்டி எமர்ஜென்சி போனோம். ஏன்னா அதுதான் வந்துட்டு அட்மிட் பண்ணிப்பாங்க. நாங்கள் வந்து நியூஜெர்சியில் இருக்கும்போது ஒரு வாட்டி எமர்ஜென்சி போனோம், ரொம்ப நேரம் உட்கார வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக சதீஷ் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த இதுவாச்சு அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போன வாட்டி அம்மா வந்தபோது, கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷம், லைக் 1 இயர்க்கு முன்னாடி பெல்விக் பெயின் பயங்கரமாக இருந்தது. எமர்ஜென்சியில் போயிட்டு உட்காந்தேன் வரவே இல்லை. எப்படா தான் ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருந்து கிளம்பும்போது பயங்கர வலினால நான் வந்து இது போட்டுட்டு போனேன், மாத்திரை எடுத்துகிட்டு போனேன். கடைசியில் வந்துட்டு அவங்க வரவே இல்லை, வலி போயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்தாங்க. அப்போ அம்மா சதீஷ் நாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்து எமர்ஜென்சி கூட்டிகிட்டு போனாலும் எங்களுக்கு தெரியும் ரொம்ப நேரம் உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் கேர் போனோம். அர்ஜென்ட் கேரில் வந்துட்டு பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லரும் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ பயங்கர வலி இருந்தது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்கேனு அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க. இன்சூரன்ஸு, ட்ராவல் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் அம்மாவுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கு வந்து கிட்னி வந்துட்டு ப்ராப்ளம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அவங்க பார்த்துக்காதனால கிட்னியில் வந்து அடிக்கடி வலி வரும். மிட் நைட்டுக்கெலாம் நாங்கள் தூக்கிட்டு ஓடிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே வந்து அந்த இதெல்லாம் குடிச்சு, அந்த வாழைத்தண்டு ஜூஸ் அதெல்லாம் குடிச்சு சரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து யூட்ரஸ்னாலையா கிட்னினாலையானே எங்களுக்கு தெரியல. ஏகப்பட்ட டெஸ்ட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அதுவும் பயந்துட்டோம். லைக் ஒரு சைடு இது, ஒரு சைடு வந்து கண்டிப்பாக பயங்கர செலவாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் போகவும் கையில் வந்து கை காசே வந்து 80K கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் பயங்கரமாக கவர் பண்ணாது. நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சிட்டோம். சரி அட் த லீஸ்ட் சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் வந்து யோசித்தோம், சரி ஓகே நம்ம வந்துட்டு லைக் பண்ணிடுவோம், மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு லைக் நாங்கள் அர்ஜென்ட் கேர்லேருந்து வந்துட்டோம். ஆன்டிபயோட்டிக்கும் பெயின் கில்லரும் ஒரு 4 நாள் எடுத்தாங்க.
ஸோ 4 நாள் எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. 4 நாள் 2 நாளே அவங்க ஓகே ஆகிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃப்ரைடே ஓகே ஆகிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து யோசித்தோம், சரி என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு டிக்கெட்டை போட்டுடலாமா அப்படின்னு யோசித்தோம். ஏன்னா அம்மா வந்து சொன்னாங்க நான் ஊருக்கு போயிடுறேன். ஏன்னா இங்கேனா வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க, டக்குன்னு அவங்க பாட்டு முடிவு எடுத்துருவாங்க. ஊருக்கு போனால் வந்துட்டு அம்மா யூஸ்வலாக வந்துட்டு ஹோமியோபதி தான் அவங்க பயங்கர ட்ரஸ்ட் பண்ணுறது, லைக் ஹோமியோபதி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு வழியில் வந்து அனுப்புறதுக்கும் மனசு வரல. என்னடா இது வலி வந்ததுக்கப்புறம் டக்குன்னு நம்ம அனுப்பிட்டோன்னா அது ஒரு மாதிரி எங்களுக்கு குற்றம் உணர்ச்சியாக இருந்தது. நாங்கள் சொன்னோம் சரி வெயிட் பண்ணலாம். இன்னொன்று நாங்கள் வந்து வேண்டாம், கொஞ்சம் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுவோம், ரொம்ப வலி வந்தால் இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா லைக் வலியோடலாம் அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்கள் அது முடிவு இருந்தோம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், லைக் இது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் விசாரித்து லைக் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு ரெடியாகவும் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப உங்களால் சமாளிக்க முடியலன்னா நம்ம வந்துட்டு வேறு எதுனா லைக் ஹாஸ்பிட்டல்லையே வந்து ரெக்வஸ்ட் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டு பி காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு வலி வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ வலி குறைஞ்ச உடனே நாங்கள் இன்னொன்று யோசித்தோம், சரி வலி குறைஞ்சிச்சு இம்மீடியட்டாக டிக்கெட்டை போட்டுடலாமா அப்படின்னு யோசித்தோம். லைக் ஏஎஸ்ஏபி டக்குன்னு மண்டேவே போட்டுடலாம் டிக்கெட்டை அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து எங்களுக்கு என்ன யோசனையாக இருந்ததுன்னா, சரி நம்ம பாட்டு டிக்கெட் போட்டுட்டு திருப்பி வலி வந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரியா இருந்தது. சரி அதனால் நம்ம வந்து டைம் கொடுப்போம், அவங்களுக்கு வந்து அந்த வலி வந்து சப்சைட் ஆகுதா அப்படின்ற மாதிரி. பார்த்திங்கன்னா இப்போ வந்து வலியே இல்லை அப்படின்னாங்க, சுத்தமாக வலி இல்லை, அடிக்கடி புசுக் அப்படின்ற மாதிரி வலிக்குது அப்படின்னாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு டிக்கெட்ஸ் போட்டாச்சு. நேற்று தான் உட்காந்து டிக்கெட்ஸ் போட்டோம், நேற்று நைட்டு. அந்த கிளிப்பு வேணால் பாருங்கள். உட்காந்து அணி ஒரே அழுக. அணி வந்து பசங்களுக்குலாம் நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. அணி அழுக, கிரிஷுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தான். கிரேஷ் அணி எங்க அவங்க அணி 10 days தான் இருக்கு. ஆமாமா 10 daysல ஊருக்கு போறாங்க. ஆமாமா உண்மையிலேயே சத்தியமா அம்மா அண்ணா நல்லா ஆயிடுச்சுனா முன்னால அனி பாவம் அம்மா ஊருக்கு போறான்னு இது பண்ணி ஒரே ஃபீலிங்ஸ், ஒரே வாந்தி அழுக. எவ்வளவு பட்ஜெட் ஸ்வேதா ஹோட்டலுக்கு? ஆமா ஊருக்கு போறாங்க. அழுறியா? நோவானிமா நம்ம கிளம்பலாம் அம்மாவோட. நிறைய போய் இங்கே சுத்தி பார்த்துட்டு வருவோம், வரீங்களா? ஆமாடா, உங்களுக்கு தான் எல்லாம் இதெல்லாம் ரெடியா போயிட்டா. என்ன கொண்டு வந்தேன் என்னம்மா இந்த வாட்டி சரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம், அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா மருந்தெல்லாம் வேறு வாங்கிட்டு அதை தவிர பர்த்டேக்கு சாரீ, தெலுங்கு வருஷ பிறப்புக்கு, தமிழ் வருஷ பிறப்புக்கு எல்லாத்துக்கும் புது சாரீலாம் கொண்டு வந்துட்டேன் நான். பர்த்டேக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு தான் அந்த மக்குல எல்லாம் வந்து டிசைன் போட்டு கொண்டு வந்தேன். பர்த்டேக்கு இருப்பேன் நான், கிஃப்ட் என் கையால கொடுக்கணும்ட்டு. ஆமா ஆமா. அப்புறம் ஆல்பம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். இப்பவே கிளம்புறதுக்கு முன்னாடி கொடுத்துரு. நம்ம ஆல்பம் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். அவங்க அதாவது இவங்க சின்ன வயசு பிளஸ் ஃபேமிலியோட இருக்காது அந்த மாதிரி, இவங்க வயசு ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி எப்ப நான் அப்படியே பாப்பானுங்க.
சம்டைம்ஸ் பசங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து பயங்கர சுகமாயிடுச்சு. எனக்கு வந்துட்டு அன்னைக்கு அம்மா வலி வர அன்னைக்கு எனக்கு வந்து அழுக, மறுநாள்லாம் எனக்கு தூக்கமே இல்லை, தலை வலி, என்ன பண்ணுறதுன்னே தெரில. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, போயிட்டு நான் போய் உட்காந்து எனக்கு உட்காந்து தேம்பி அழுக. அம்மா இதில் வந்துட்டு அழுகக்கூடாதுன்றதை பாதி கண்ட்ரோலும் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டிக்கெட் போட்டாச்சு. ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம டிக்கெட் போட்டுக்கோ. ஸோ டிக்கெட்ஸ் என்னைக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் கழிச்சு தாங்க நாங்கள் டிக்கெட்ஸ் போட்டிருக்கோம். டிக்கெட்ஸ் வந்துட்டு அதில் வேற ஒரே தலைவலி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லுஃப்தான்ஸால தான் வந்தாங்க. ஸோ திரும்பி போகிறது வந்து லுஃப்தான்ஸால தான் போகணும். அந்த லுஃப்தான்ஸா வந்துட்டு இது பண்ணாதனால லைக் எப்படி பண்ணுறாங்கன்னா, லுஃப்தான்ஸால வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு $250 ப்ளஸ் அப்போ வர டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவோ அதை வேற கொடுக்கணுமா. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய வந்துருச்சு, 600 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. ஆமாம், 600 700 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. அட போங்கடா டே, என்னங்கடா நீங்கள் வந்த வேலையோட போகிற வேலை வந்து ஆல்மோஸ்ட் ரவுண்ட் ட்ரிப்புக்கான காஸ்ட் வந்து இருந்தது. ஸோ அதனால் இன்னொன்று வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வீக் டேஸ் வந்தது. அங்கே வந்து அவங்க அன்டைமில் போய் இறங்குற மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் டைமிங் ரொம்ப பார்த்தோம். ஸோ எத்திஹாட், கத்தார், லுஃப்தான்ஸா எல்லாமே பார்த்தோம். லுஃப்தான்ஸா இங்கேருந்தே உங்களுக்கே தெரியும், அம்மா வேலையில் தான் வந்து இறங்கிட்டு போனாங்க. ஸோ ரவுண்ட் ட்ரிப்னா ஈஸியாக இருக்கும். அது ப்ரீபோன் பண்ணுறதுனால தான் ஒரே தலைவலியாக போச்சு இப்போ எங்களுக்கு. தலைவலின்றதோட லைக் ப்ராப்பராகவே அமையல, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஸோ இப்போ வந்து எத்திஹாட் பார்த்தோம். எத்திஹாட் பார்க்கும்போது எங்கள் அம்மா வேற பயந்துட்டாங்க, நான் போய் பொட்டியை மாற்றணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், அவங்க வந்து ரேலியில் இருந்து தான் போனாங்க. அவங்க வந்து பொட்டிலாம் மாற்றல, ஐ திங்க் எத்தியாட கத்தாரா ரெண்டுத்துலேயுமே பொட்டிலாம் மாற்றலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணோம், கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி கேட்டோம். அவங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பொட்டிலாம் மாற்ற வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் என்னன்னா, ஒரு ஃப்ளைட் வந்துட்டு இங்கேருந்து பாஸ்டன் போகுது, அது கத்தார்னு நினைக்கிறேன், கத்தாரோ ஏதோ ஒன்று. பாஸ்டன் போயிட்டு பாஸ்டனில் இருந்து போகுதுங்க. அது வந்து என்னென்னா, பாஸ்டனுக்கு நம்ம இப்போ வந்து வேண்டாம், ஏன்னா பயங்கர குளிரில் ஃப்ளைட்டு வந்துட்டு ஒருவேளை ஸ்னோவில் வந்துட்டு கேன்சல் அப்படி இப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாஸ்டன் வேணாம்னு சொல்லிட்டு அதை வேணான்னு விட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா எத்திஹாடு, இங்கேருந்து வாஷிங்டனில் இருந்து இது அபுதாபி நினைக்கிறேன், அபுதாபி டு சென்னை போகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டனில் 7 hours லே ஓவர். நாங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தோம், என்ன பண்ணுறதுனே தெரில எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போதைக்கு வாஷிங்டனில் வந்து இதுக்கு போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து நேராக லைக் நாங்கள் ரொம்ப யோசனையாக தான் இருந்தது. ஏன்னா என் அம்மாவுக்கு வேறு இடுப்பு வலியா, எங்களுக்கு வந்து இன்னமும் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அம்மாவால் உட்காந்துட்டு வர முடியுமா அப்படின்னு. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து இல்லை நான் உட்காந்துட்டு வரேன், இப்போ எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பயமாக இருக்குது, உட்காந்துட்டு வர முடியும். ஆனால் ஃப்ளைட்டில் போனாலும் உட்காந்துட்டு தான் போகிறாங்க, அதே இதுவாக இருக்கும். இன்னொன்று வாஷிங்டனில் வந்து 7 hours அவங்க தனியாக உட்காந்துட்டு மொக்கையாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்மளாவது வந்து லைக் காரில் கூட்டிகிட்டு போனோன்னா பேசிகிட்டே கூட்டிகிட்டு போயிடலாம். இங்கேருந்து எங்களுக்கு வந்து 4 hours தான். சரி, நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நேராக வாஷிங்டன் டிசி கூட்டிகிட்டு போயிட்டு 4 hours அதுக்கப்புறம் ஒரு ரூமை போட்டுட்டு அங்கே ரூமில் போயிட்டு அம்மா ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம், காலையில் 9 மணிக்கு கிளம்புனா சீக்கிரமாக அங்கே போயிடுவோம். 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து அங்கேருந்து ஏர்போர்ட்டை ஒரு 10 நிமிஷம் தான் ஷட்டிலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ஏர்போர்ட் அந்த நாங்கள் யோசிச்சு வச்சுருக்க ஒரு ஹோட்டலில். ஸோ அந்த ஹோட்டலில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் இருந்து அவங்க வந்து போய்க்கலாம் அபுதாபி டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், காலையில் 5:30 6 o'clock இறங்குறாங்க. ஸோ அவங்க வந்து பகலில் தான் இறங்குவாங்க. ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி பிரச்சனையும் இல்லை. ஸோ நாங்கள் ரொம்ப யோசிச்சோம். இன்னொன்று ஒரு பெரிய இது என்னென்னா, இது எல்லாமே சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே இருக்குது. ஸோ நாங்களும் வந்து லீவ் போட தேவையில்ல, அப்படியே போயிட்டு எடுத்துருக்க ஹோட்டலில் தங்கிட்டு மறுநாள் சண்டே கிளம்பி வந்துடலாம் அப்படின்றது தான் பிளானு. அனுப்ப மனசே வரல, சுத்தமாக மனசே வரல. வேறு வழியும் இல்லை, நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. நாங்கள் ரொம்ப யோசிச்சிட்டோம். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வழி இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அவங்க சொன்னது ஒரு பார்ட் உண்மை. இங்கே வந்து பெருசாக நம்மளால் வந்துட்டு
செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன்லாம் நீங்கள் அங்கே டாக்டர் கிட்டலாம் வந்து அலைஞ்சிக்கிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா லைக் ஒன்ஸ் அட்மிட் ஆகிட்டா அவ்வளோதான், அந்த ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளாம் அப்படியே நான் எனக்கு ஸ்கேன் எழுதி கொடுங்க, எனக்கு இது போதும், எனக்கு அது போதும், எனக்கு இது தேவையில்லை அப்படிலாம் நம்ம பெருசாக இங்கே பேசிக்க முடியாது. ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், சித்தா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏன்னா அம்மா வந்து மேக்ஸிமம் ஹோமியோபதி தான் பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லும் போது இல்லை நான் ஊருக்கு போய் ஹோமியோபதி பார்க்குறேன் அப்படின்னும் போது எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல. சரி ஓகே, இப்போதைக்கு இதுதான், அம்மா ஊருக்கு கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு க்ரூஸ் ட்ரிப்பு போயிட்டு வந்தோங்களா. நம்ம வந்து நியூ இயர் முடிச்சுட்டு ஆமாம் நியூ இயர் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்து வாஷிங்டன் டிசி முருகன் டெம்பிளுக்கு நாங்கள் நடுவில் ஒரு வாட்டி போயிட்டு வந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்தது. போயிட்டு சும்மா நாங்கள்லாம் வேண்டிக்கிட்டு சாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அன்றைக்கின்னு பார்த்து எனக்கு பயங்கர ஜுரம்லாம் இருந்தது. வேணால் அடுத்த வீடியோ அதுக்குன்னா நான் போடுறேன். ஆனால் இது வந்துட்டு அம்மா ஊருக்கு போவாங்கன்றது தெரியறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. அது ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி தான். காத்தால போயிட்டு நைட்டுக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் திருப்பி அங்கே தான் போய் ஃப்ளைட்டே ஏற போகிறாங்க அப்படின்றத எங்களால் நம்ம நம்பவே முடியல. தட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் வந்து தேங்க்ஸ் டு காட் அவங்களுக்கு வந்து வலி போச்சு. இல்லைனா வந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது அது இதுன்னா அவங்க வந்து பயங்கர கடுப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைக் லிட்ரலி அவங்களுக்கு வந்து அது இஷ்டமே இல்லை. ஆனால் அட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு வேலை வழியே இல்லை, அவங்க பண்ணி தான் ஆகணும். பெயின் போகவே இல்லை. ஒரு வேளை பெயின் கில்லரும் எடுத்தாங்க, ஆன்டிபயோட்டிக் ரெண்டும் சேர்த்தும் கேட்கவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி அந்த சர்ஜரி தான் பண்ணியிருப்போம் நாங்கள். ஆனால் அதுக்குள்ளே வந்து அதெல்லாம் நின்றதுனால சரி ஓகே, அம்மா வந்து அதுக்குள்ளே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் இந்தியாவிலேருந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு சரி ஓகே பிரச்சனை இல்லை அவங்க கிளம்பட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விசாரிச்சுட்டு ஒப்பீனியன்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ நல்லா கிளம்புறாங்க. எனக்கு தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு நாங்கள் யோசித்தோம் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி. நானும் வந்துட்டு அம்மாவோடைய கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். நிறைய பிரச்சனை இருக்குது இங்கே வந்துட்டு. அனிஷ் வந்து ஸ்கூலுக்கு போகிறான். சரி அனி ஸ்கூலில் நம்ம லீவ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். கிறிஷ் வந்துட்டு லீவ் போட முடியாது, ஒரு பிரச்சனை. ஏன்னா மிடில் ஸ்கூலில் இருக்கனால சதீஷ் வரவே முடியாது. ஏன்னா அவர் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு, எனக்கும் லீவ் எடுக்கணும். இன்னொன்று வந்து நான் பரோலில் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ இருக்க பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கே தெரியும். ட்ரம்ப் மாறினார், எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. எனக்கு என்ன பயம்னா நம்ம போயிட்டு திருப்பி ஊருக்குள்ளே வர முடியுமா அப்படி இப்படின்லாம் நிறைய யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே இப்போதைக்கு அம்மா போயிட்டு ஊருக்கு போயிட்டு என்னன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம வேணால் டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கிளம்பி போய்க்கலாம். அப்படி இல்லை ஹோமியோபதியிலே கியூர் பண்ண முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்மளுடைய ட்ராவல் பிளானை தள்ளி போடலாம் இப்படின்றதாங்க பிளான். இதுதான் எங்களுடைய நிலைமை இப்போதைக்கு. ஸோ இதுதான் எங்களுடைய நிலைமை. ஸோ இதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து பொட்டி நாங்கள் வந்து நிஜமாக 1 வருஷம் இருப்பாங்கன்னு நினச்சேன். சரி ஓகே, அம்மா வந்து மருந்தெல்லாம் வேறு வாங்கிட்டு வந்தாங்க. 1 வருஷத்துக்கான மருந்து அம்மாக்கிட்டே நீங்கள் அப்புறம் வீடியோவில் சொல்லுவாங்க. அப்புறம் மெயின் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் நெக்ஸ்ட்டு கேள்வி கேட்பீங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸு. ஸோ அதை சொல்லாமல் விட்டுட்டேன்னா எப்படிங்க? ஏன் அப்படின்னிங்கன்னா நான் வந்துட்டு லுஃப்தான்ஸாவில் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் போன வாட்டி சொன்னேன். ரொம்பலாம் ஆகலை எங்களுக்கு. டோட்டலாக லைக் 1 lakh சம்திங் அப்படின்ற மாதிரி ஆச்சு இந்தியன் பைசாவில். ஸோ அதை வந்து நம்ம டிக்கெட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால தான் நமக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளைட்டு வந்து $350 ஆச்சு. இதுலேருந்து எத்திஹாட்லேருந்து நம்ம வாஷிங்டன் டிசினால் ப்ளஸ் 1 வே. இது எல்லாமே இது ஆக்சுவலாக நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் போட்டிங்கன்னா எப்போவுமே சீப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லுஃப்தான்ஸாலேயே சீப்பர் தாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா லைக் 1 வேனால தான் இன்னும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு. அது தவிர ரொம்ப பிரேக் இருந்ததுனால லைக் போன வாட்டி ரொம்ப பொறுமையாக நிறைய பார்த்து கரெக்டாக ரொம்ப பிரேக் இல்லாமல் போட்டோம். இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃப்ராங்க்ஃபர்ட்லேயே வந்துட்டு 2 hours தான் வந்துட்டு லே ஓவர் இருந்தது.
டக்குன்னு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு. சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட் டு ராலே வந்துட்டாங்க. 2 hours இதில் டக்குன்னு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப தேடினோம். ஆக்சுவலி எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன்ஸே இல்லாமல் தான் இது போட்டோமா. ஸோ $350 இன்னும் நீங்கள் ஏர்லியராக இது வந்துட்டு கரெக்டாக வந்து 10 நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் ஏர்லியராக ரொம்ப நாளுக்கு முன்னாடி புக் பண்ணால் இன்னும் சீப்பராக இருக்கும். அதே மாதிரி ரவுண்ட் ட்ரிப்னா இன்னும் சீப்பராக இருக்கும். 350 ப்ளஸ் நம்ம இங்கேருந்து போகிறதுனால அங்கே வந்து ஒரு ஹோட்டல் ரூம் போட்டிருக்கோம். 180 எவ்வளவோ அந்த மாதிரி. ஸோ அது ஒரு 180 ஆகுது. ஸோ அதுக்கு இதுன்னு வந்துடும். 350 + 180 எவ்வளோ பாருங்கள், 450 530 ஆகுதா. ப்ளஸ் நம்ம வந்து போயிட்டு வரோன்றதுனால நாங்கள் ஆட்டோ பைலட் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம முடிஞ்சிடுச்சு, எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. நம்ம வந்து December 9 அந்த ஆட்டோ பைலட் எடுத்தோமா. ஆட்டோ பைலட்டுன்றது வந்து டெஸ்லாவில் எடுக்கிறது. அதுவே ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடும். ஸோ அதனால் அப்போ நம்ம எடுக்கும்போது அதுவே ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துச்சு. நமக்கு பெருசாக வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த ஆட்டோ பைலட் வேறு எடுக்கணும். அது வந்துட்டு ஒரு $100 ஆகும். ஸோ ஆட்டோ பைலட் நாங்கள் இந்த வாட்டி எடுக்கலாமா இல்லை அப்படியே அதுலேயே இருக்க ஆட்டோ பைலட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதில் இருக்க ஆட்டோ பைலட்னால நமக்கு பெரிய இது இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா மொத்தம் வந்துட்டு 530 முடியும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து லுஃப்தான்ஸா பார்க்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 700 கிட்ட தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் ரொம்ப இது பண்ணிட்டோம். அதாவது 1 வே ட்ரிப், டபுள் வே ட்ரிப் ரேட்டுக்கு போட்டுட்றாங்க. சரி, அதனால தான் நாங்கள் விட்டுட்டோம். ஸோ இது 550னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் பணத்துக்கு வந்து 1 வேட்டு 42,300 பரவாயில்ல. வரும்போது 1 லட்சம் ஆச்சு. இது வந்து இது அவசரத்துக்கு இது கிடச்சதே பெரிய விஷயம். எங்களுக்கு ஒரே ஒரு இது, அம்மா வந்து இப்போ சமாளிச்சுட்டு அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்றதான் எங்களுக்கு பயமாக இருக்குது. பார்க்கலாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து அம்மா கிளம்புற வீடியோலலாம் நம்ம மீட் பண்ணலாம். சோகமாக இருக்குது, இருந்தாலும் அட் த சேம் டைம் அவங்க பத்திரமா ரீச் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எங்களுக்கு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.